வணக்கம். இன்றைக்கு நவநிதி தருகின்ற கோயில்களை நாம் பார்க்கிறோம். நதி, நிதி, பர்வதம் என்பார்கள். இத்தகு 3 சிறப்புகளுடன் திகழும் தலம்தான் காளஹஸ்தி. ஸ்வர்ணமுகி நதி, பார்வதி, பரமேஸ்வரர் என்னும் நிதி, தென் கைலாய பர்வதம் 3ஐயும் தரிசிக்க கொடுத்து வைக்க வேண்டும். காளத்தி தலத்தில் காலடி பட்டுவிட்டால் நதி, நிதி, பர்வத தரிசனம் கிட்டிவிட்டால் சகல சௌகங்களும் கிடைத்துவிடும் என்பது நம்பிக்கையாகும். வாயு தலமாகிய திருக்காலத்தில் காளத்தியப்பர், காளத்தீஸ்வரர், வாயு லிங்கேஸ்வரர், குடுமித்தேவர், தென்கையிலைநாதர், கணநாதர், ஐங்குடுமி தேவர், மலைமேல் மருந்து, காளத்தி, கற்பகம், பொன்முகலித் தலைவர் என்றெல்லாம் திருநாமங்கள் கொண்ட இறையனார் சுயம்பலிங்கமாக எழுந்தருளியுள்ளார். சிவலிங்கம்தான் சுவாமி. ஆனால் எப்போதும் அவர் மீது தங்க கவசம் சாத்தப்பட்டிருக்கும். 9 பட்டைகள் கொண்ட இந்த கவசத்தில் 27 நட்சத்திரங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. மாலைகளையும் இந்த சட்டத்தின் மீதே சாத்துவார்கள். கவசத்தை வைக்கும்போது எடுக்கும்போது மூலவர் மீது கைப்பட்டுவிடக்கூடாது என்கிறார்கள். கவசத்தை எடுத்துவிட்டு பார்த்தால் மூலவரின் முழு அழகும் கண்களை நிறைக்கும். கிட்டத்தட்ட 4 அடி உயரமுள்ள லிங்கம் அடிபாகத்தில் பருத்து இருந்தாலும் முனை நோக்கி குறுகி கொண்டே போகிறது. ஆகவேதான் குடுமித்தேவர் என்ற பெயர் வந்தது போலும். மேற்கு நோக்கி இந்த மூலவருக்கு ஆவுடையார் பின்னர் செய்து வைக்க சேர்க்கப்பட்டது சதுரபீட ஆவுடையார். காளத்தி சன்னதியில் திருநீர் பிரசாதம் தரமாட்டார்கள். பதிலாக தீர்த்தம் கிடைக்கும். கண்ணப்பர் அபிஷேகம் செய்த தலமாக விளங்குவதால் இது கிடைக்கிறது. அதனால் பச்சை கற்பூரத்தை பன்னீரில் அரைத்து தீர்த்தத்தில் கலந்து சங்கினால் எடுத்து பிரசாதமாக வழங்குகிறார்கள். அம்பிகை ஞான பூங்கோதை கருணை நாயகியாக அருள்களால் கேதுவாகிய சர்ப்பத்தையே ஒட்டியானமாக அணிந்த அவளாம் இவள். சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் நாயகி. பொதுவாக ஒருவர் வாழ்வில் முன்னேறுவதற்கு வழியின்றி தடைகள், சங்கடங்கள் உண்டாகின்றன எனில் அதற்கும் சர்ப்பதோஷம் ஒரு காரணமாக இருக்கும் என்கின்ற ஜோதி நூல்கள். அந்த தோஷத்தை கலைந்து வாழ்வில் சந்தோஷத்தை அருளும் தலமாக திகழ்கிறது காளஹஸ்தி. ஒரு முறையேனும் இந்த ஊருக்கு சென்று காளத்திநாதனை வழிபட்டு வாருங்கள். கவலையே இல்லாத வாழ்வு மலரும். தீராத கடன் தீர்க்கும் சட்டநாதர். நெல்லை திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவு உள்ளது கருங்குளம். இவ்வூர்லேருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவு உள்ளது பொங்கராயக்குறிச்சி சிவாலயம். இங்கே இறைவனின் திருநாமம் வீரபண்டீஸ்வரர், சட்டநாதர், அம்பாள், பொன்னுறுதி அம்பாள். இங்கு வாழ்ந்த பொங்குராயர் என்னும் மன்னரால் இந்த ஆலயம் விஸ்தரிக்கப்பட்டது. இந்த பகுதியில் பிரசித்தி பெற்ற நவலிங்க தலங்கள் 2வது தலமாக விளங்குகிறது. அம்பாள் இங்கே தெற்கு நோக்கியவளாக தேடி இவர்களுக்கு நிச்சயம் பொன்னும் பொருளும் அள்ளித் தருவேன் என்று உறுதியளிப்பவள் போல் கருணை பொங்க காட்சி தருகிறாள். வீரபாண்டீஸ்வரர் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இந்த ஆலயத்தின் பைரவரை சட்டநாதர் என்று போற்றுகிறார்கள். சீர்காழியைப் போலவே பைரவர் அருளும் காரணத்தால் இந்த ஊர் தென் சீர்காழி என அழைக்கப்படுகிறது. தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும். இதில் கலந்து கொண்டு பைரவர் வழிபட்டால் தீராத கடன் தொல்லை தீரும், வியாபாரம் செழிக்கும், எதிரிகள் விலகி ஓடுவர், தடைகள் விலகி விரைவில் திருமணம் கைகூடும், குழந்தை வரம் கிடைக்கும் என்கிறார்கள் பக்தர்கள்.